கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திங்கட்கிழமையன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், திண்டிவனம், மயிலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தமிழகத்தில் அதிகபட்சமாக மயிலம் பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விழுப்புரத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திங்கட்கிழமையன்று விழுப்புரத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பெஞ்சல் புயல் காரணமாக மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த காவேரிப்பாக்கம் ஏரியில் இருந்து வெளியேறும் உபரி நீரால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த அவர் அரிசி, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசை கோரியது திமுக அரசுதான் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் சுரங்க உரிமையை ரத்து செய்ய வலியுறுத்தி எக்ஸ் வலைதளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள அவர், சுரங்க ஒப்பந்தம் வெளியிட குறிப்பு கொடுத்ததே திமுக அரசுதான் என்று கூறியுள்ளார். கடந்த 10 மாதங்களாக வெளியில் தெரியாமல் மறைத்து வைத்திருந்த திமுக அரசு எதிர்ப்பு வந்ததும் எதுவுமே தெரியாதது போல நாடகமாடுவதாக விமர்சனம் செய்துள்ளார். டெல்டாவில் மீத்தேன் எடுக்கும் ஒப்பந்தத்தில் தெரியாமல் கையெழுத்திட்டு விட்டேன் என்று அரங்கேற்றிய அதே நாடகத்தை மீண்டும் அரங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துடிக்கிறார் என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். புயல் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாததால் காசிமேடு மீன் விற்பனை ஏலக்கூடம் வெறிச்சோடி காணப்பட்டது. கடந்த 6 நாட்களாக வங்கக்கடலில் புயல் உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து வந்தது. இதன் காரணமாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து விசைப்படகுகள், ஃபைபர் படகுகள் பெரும்பாலும் மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு செல்லவில்லை. வழக்கமாக காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் ஞாயிற்றுக்கிழமை என்றால் அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படும். இந்த நிலையில் மீனவர்கள் கடலுக்குள் செல்லாததால் சிறிய வகையிலான மீன்களை விற்பனைக்கு இருந்ததால் மீன் வாங்க வந்த அசைவ பிரியர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தொடர் மழையின் காரணமாக ஓடை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கம் அடுத்த படி அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த பழனி, இவரது மனைவி சௌந்தர்யா தங்களது சம்பங்கி தோட்டத்திற்கு பூப்பறிக்க சென்றுள்ளனர். இந்த நிலையில் இவர்களது 4 வயது மகனான லோகேஷ் தாயை தேடி சென்ற போது வேடியப்பன் கோவில் ஓடை அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் வெள்ளத்தில் பாதித்த பகுதிகளில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியின் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், வெங்கடா நகர், முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மழை வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புயலால் ஏற்பட்ட கனமழையின் தாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். வைத்திகுப்பம் கடற்கரை பகுதி மற்றும் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு துறைமுகம் மற்றும் கனகங்கேரி உள்ளிட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டார். சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சிக் காலம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மழை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தூங்கி வழிந்த நிர்வாகம் மற்றும் மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சிக் காலம் எனவும், இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் இயல்பு நிலைக்கு திரும்பும் காலம் திராவிட மாடல் ஆட்சிக் காலம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுப்பு செய்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெஞ்சல் புயலினால் பெய்த கனமழையின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மழை மற்றும் வெள்ள நீரால் சுமார் 1 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் மூழ்கி முழுமையாக சேதமடைந்துள்ளன என்று செய்திகள் வெளிவந்துள்ளன. இவற்றை வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று முழுமையாக கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக முழு நிவாரணத் தொகையினை வழங்கிடுமாறு வலியுறுத்துகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார்.
பெங்கல் புயல் காரணமாக திருவண்ணாமலை அருகே உள்ள நொச்சிமலை ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்துள்ளது. இந்த நிலையில் நொச்சிமலை ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறியதால் திருவண்ணாமலை சென்னை இடையேயான பிரதான சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இடுப்பளவு தண்ணீர் தேங்கியுள்ளதால் வீடுகளில் சிக்கிய பொதுமக்களை பேரிடர் மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இடி தாக்கியதில் தார் சாலை இரண்டாக பிளந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், தண்டாரம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையின் காரணமாக நீர்நிலைகள் அதிவேகமாக நிரப்பி வருகின்றன. இதனிடையே பள்ளியம்பட்டு கிராமத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் சாலைகள் இடி தாக்கியதில் தார் சாலை இரண்டாக பிளந்து சேதமடைந்துள்ளது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அமைச்சர் பொன்முடி நேரில் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரிக்கு அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டத்திலும் விக்கிரவாண்டி, திண்டிவனம், வானூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக மயிலம் பகுதியில் மிக அதிக மழை அளவாக 50 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் 5000க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் திண்டிவனம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் பொன்முடி நேரில் பார்வையிட்டு மீட்புப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளால் மக்களால் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். குற்றச்சாட்டு வைப்பதே தனக்கு வேலையாக போய்விட்டது என்று முதலமைச்சர் கூறியதற்கு எக்ஸ் வலைதளத்தில் பதிலடி கொடுத்துள்ள அவர், திமுக ஆட்சியின் அவலநிலையை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சித் தலைவரான தனது கடமை என்று கூறியுள்ளார். எந்த திறமையும் இல்லாத ஒரு முதலமைச்சரிடம் இப்படிப்பட்ட மறைமாற்றம் பதிலைத்தான் எதிர்பார்க்க முடியும் என்று விமர்சித்துள்ள அவர், ஆட்சி இருக்கிறது என்ற ஆணவ செருக்கில் பேசும் திமிர் பேச்சிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறியுள்ளார். கோலாலம்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்த ஆண் பயணியிடம் இருந்து 55 வெளிநாட்டு பள்ளி மற்றும் ஓணான் ஆகியவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு கோலாலம்பூரில் இருந்து வந்த ஏர் ஏசியா விமான பயணிகளை வான் முன்னறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஆண் பயணி ஒருவரின் உடைமைகளை சோதனை செய்தபோது பிளாஸ்டிக் டப்பாக்களில் மறைத்து வைத்து கடத்தி வந்த 55 பள்ளி மற்றும் ஓலான் வகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இதையடுத்து அவற்றை வனத்துறையிடம் ஒப்படைத்த அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கனமழை காரணமாக வேங்கிக்கால் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் திருவண்ணாமலை ஆட்சியர் குடியிருப்பின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக வேங்கிக்கால் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதைத் தொடர்ந்து உபரிநீர் வெளியேறி வருகிறது. உபரிநீர் வெளியேறியதில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து வீட்டுக்குள் மழைநீர் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் பழைய வீடு இடிக்கப்பட்ட போது இடிபாடுகளில் சிக்கி 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஐயம்பேட்டை ரயிலடி பி பகாவுதீன் தெருவில் பைசல் என்பவரின் பழைய வீட்டை இடிக்கும் பணியில் தொழிலாளர்கள் சிலர் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுடன் மணிகண்டன், குமார் என்ற இளைஞர்கள் இருவரும் உதவி புரிந்து வந்தனர். இந்த நிலையில் வீடு இடித்துக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்துள்ளது. இதில் இடிபாடுகளில் சிக்கி மணிகண்டன், குமார் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் இருவரது உடல்களையும் மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். கோயிலுக்கு சாமி கும்பிட வந்த பெண்ணிற்கு பேய் பிடித்ததாக கூறி கருங்காலி குச்சியால் பூசாரி தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே காக்காத்தோப்பூர் பிரிவில் உள்ள முனியப்பன் கோயிலில் ஆனந்த் என்பவர் பூசாரியாக உள்ளார். இந்த நிலையில் கோயிலுக்கு வந்த பெண்ணிற்கு பேய் பிடித்துள்ளதாக கூறிய பூசாரி அவரை முடியை பிடித்து இழுத்து கருங்காலி குச்சியால் தாக்கியுள்ளார். இதில் வலி தாங்க முடியாமல் அந்த பெண் துடிக்கும் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தருமபுரியில் 500க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து தொண்டர்கள் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இளைய வாக்காளர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர். நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட தலைவர் தாபா சிவா அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார்.